இன்றைய வேத தியானம் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம் 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என் செம்மையான பாதை வழியிலே நடத்துவாராக. தாவீது கேட்குறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இந்த உலகத்தில் மனுஷரை பிரியப்படுத்த அநேக காரியங்களை நம்ம செய்கிறதை பார்க்க முடியும். ஒரு மாணவன் ஆசிரியர் பிரியப்படுத்த, வேலை செய்கிற இடத்துல முதலாளியை பிரியப்படுத்த, விளையாடுகிற இடத்துல கோச்சை பிரியப்படுத்த, இப்படி அநேகரை பிரியப்படுத்த நம்ம அதிக உற்சாகத்துடன் நம்ம சில காரியங்களை செய்கிறோம். நம்மளை சார்ந்திருக்கிறவங்க சூழ்ந்திருக்கிறவங்களை பிரியப்படுத்தி அவங்க இடத்துலேருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நம்ம கிடைக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் இங்கே தாவீது ராஜ்யமாக இருக்கப்படும் போது கூட அவர் கேட்குறாரு, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று சொல்லி வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15 அதிகாரம் 22 சொல்கிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நம்ம என்னதான் பலிகளை செலுத்தினாலும் வேதம் சொல்கிறது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதா அவருக்கு பிரியம் என்று சொல்லி. அதுதான் வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 நாம் வாசிக்கப்படும் போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கும். அப்படி நம்ம பிரியமாக இருக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலுமாய் கூட தாவீது கேட்டது போல நாமுமாய் கூட, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்கள் போதித்தரணும், உம்முடைய பாதையில் நடத்தி இந்த நல்ல ஆவி என்னை நடத்தட்டும், இந்த செம்மையான பாதையில் என்னை நடத்து என்று கேட்கப்படும் போது உண்மையாக தாவீதை மாத்திரமல்ல கர்த்தர் நம்மையும் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவார்.